இந்த ராகு காலம். ராகு காலம்னாவே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும். ஏன்னா, ராகு காலத்தில பண்ணா ஏதோ கெட்டது அப்படின்ற மாரி ஒரு பயம், குழப்பம் இருக்கும். ஏன்னா, இந்த ராகு காலம் வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த சாதா விஷயம் கூட சூப்பர் ஹிட் ஆகும் இல்லையா? இது ராகு காலத்தில தான் கண்டிப்பா நடக்கும். ஸோ, ராகு காலத்தில எந்த விஷயத்த செய்யலாம், எந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்றத நம்ப டீட்டெயில் வீடியோ கீழ இருக்க லிங்க்ல போட்டுருக்கோம். ஸோ, அந்த போய் நீங்க பார்த்து அந்த வீடியோ போய் பார்த்து பயன்பெறுங்க. மேலும் ராகு காலத்துல எந்த விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்துல நீங்க ஒரு விளம்பரம் செய்றீங்க அப்படின்னீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களையே நீங்க உங்க பெருமைப்படுத்திக்கிறேன், உங்களை வந்து விரிவாக்கம் செய்றீங்க. இந்த விஷயத்த எல்லாமே ராகு காலத்துல செய்யலாம். அதாவது என்னக்கா, நீங்க ஒரு யூடியூப் எடுத்து அத நீங்க அந்த வீடியோ ஒண்ணு போஸ்ட் பண்றீங்களா, அது ராகு காலத்துல நீங்க போஸ்ட் பண்ணி அந்த வீடியோ போகும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வைரல் ஆவதற்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. அதேபோல என்னக்கா, ராகு காலத்துல ஒரு பொருள் வாங்குனீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த பொருள் வந்து நல்லாருக்கும். அதேபோல என்னன்னாக்கா, ராகு காலத்துல நீங்க வீட்டை அழகுபடுத்துவதற்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மிக பிரம்மாண்டமான ஒரு அழகுபடுத்தக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கு. அதேபோல ராகு காலத்துல வீடு கட்டுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆனா அது வந்து பெரிய பட்ஜெட்டுக்குள்ள போயிரும். என்னன்னாக்கா ஒரு ரூ. 10,00,000 வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த வீடு ஒரு ரூ. 60,00,000 70,00,000 பட்ஜெட். அப்ப அத கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள போயிடும். அதனால ராகு காலத்தில் வீடு கட்டுவதை தவிர்த்துக்கணும். ஸோ அதேபோல ராகு காலத்துல வீடு வாங்கலாம். புதிய வீடு வாங்குறாங்க இல்லையா? அது ராகு காலத்தில் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது ராகு காலத்துல பண்ணலாம். ஆனா அக்ரீமெண்ட் ராகு காலத்தில் செய்யக்கூடாது. அதேபோல என்னக்கா, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து ராகு காலத்தில் செய்யக்கூடாது. தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னக்கா, மருந்து சாப்பிடுவாங்க. புதுசா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மருந்து எடுத்து சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். மருந்து அந்த எடுத்துப்பாங்க இல்லையா? அது எந்த மருந்தா இருந்தாலும் சரி, நீங்க புரோட்டீன் டயட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் முதல் முறை எடுக்கும்போது அது ராகு காலத்தில் தவிர்த்துக்கணும். ஏன்னா, அந்த விஷயத்த செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க, ஏன்னா ராகு வந்து டாக்ஸின் அப்படின்னு கலப்படம், டாக்ஸினுக்கு நஞ்சுக்கு அதிபதி ராகு தான். அதனால என்ன ஆயிடும்னா, அந்த மருந்து நஞ்சாவதற்கு இல்ல ஃபுட் பாய்சன் ஆவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. அதேபோல உணவு வந்து பழங்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் ராகு காலத்துல உணவு சாப்பிடுவதை தவிர்த்திருப்பாங்க. உணவு செய்யலாம். ஆனா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ராகு காலத்துல வந்து அந்த உணவு வந்து நம்ம உடம்புல நஞ்சாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இத பத்தி டீட்டெயில் வீடியோ கீழ இருக்க லிங்க்ல குடுத்து ஏன்னா, நம்ம வந்து இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது கெட்டதுன்னு ஒதுக்கிடவும் கூடாது. இது நான் ரொம்ப நல்லது என்பது அதிகமாவும் எடுத்துக்கூடாது. எல்லாமே வாழ்க்கையே வந்து பேலன்சிங் தான். ஸோ வாழ்க்கை எல்லாமே ஆவரேஜா இருந்தா தான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இத பத்தின டீட்டெயில் வீடியோ தான் கீழ இருக்க லிங்க்ல குடுத்துருக்கோம். போய் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.